தாத்தா. என்னடா செல்லம்? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா தாத்தா? ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சந்தோஷ், பிறகு சளி பிடிச்சிடும், அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது. ஸ்கூலுக்கு போகாட்டியும் பரவாயில்ல தாத்தா, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். சதாசிவம் எப்படிடா இருக்கா? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி தாத்தா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடா சதாசிவம், பேரனோடு வெளியே வந்தியா? உன் மகன் எப்போ மிலிட்ரிலேருந்து வருவான்? இன்னும் ஒரு வாரத்தில் வரதா சொல்லியிருக்கான். உனக்கு என்னப்பா, நீ கொடுத்து வச்சவன். உன் மகன் மருமக என்ன நல்லா கவனிக்காங்க. எனக்கு பிறந்திருக்கான்னு ஒரு தருதலை டெய்லி குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறேன், வேலைக்கும் போக மாட்டான். நான் என்ன பண்ணேன்? கவலைப்படாதடா, என் புள்ள வரட்டும். ஏதாவது பண்ண முடியும்னா பார்க்குறேன். சரிடா, வர்றேன். சந்தோஷம் இப்படிதான் இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. எங்க அப்பா ஊர்ல இருந்து வர போறாரே, எனக்கு நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவாரே. டேய், எனக்கு தெரியாடா. நான் தர மாட்டேன். அப்படின்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். சும்மா டூட்டேன் தாத்தா, நான் உனக்கு நிறைய சாக்லேட் தருவேன், சரியா? ஏய் சந்தோஷ், நாளைக்கு ஸ்கூல்ல பாக்கணும்டா. சதீஷ் மேஜர் கூப்பிட்டாருடா. என்னடா சதீஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாண்டா, மேஜர் இப்போ தான் மனசு வச்சு லீவு கொடுத்துருக்கிறார். ஊருக்கு போய் என் பொண்டாட்டி பிள்ளைலாம் பார்க்கணும். எங்கள் அப்பா வேற என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருக்காருடா. கவிதா கையால் சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சந்தோஷ் வேற அப்பா அப்பான்னு வேற என்னை சுற்றி சுற்றி வர்றான். இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஓகே, சூப்பர், என்ஜாய். சதீஷ், நீ ஊருக்கு போனப்புறம் எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுடா. கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்து. எங்க அம்மா ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு லீவு தர மாட்டேங்கிறாங்க. அம்மாவை நான் போய் பார்த்துட்டு வரேன்டா. அவங்களும் என்ன அவங்க பிள்ளை போல என்ன பார்த்துட்டாங்க. நான் அம்மாவை பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்டா, சரியா? சரி, மேஜரை போய் பார்க்க போற சதீஷ், கவனமா பேசு. லீவ் வர கேன்சல் பண்ணி விட்டுறாம. டென்ஷன் பிடிச்ச ஆளு, சரியா? எப்போ எது பண்ணான்னு அவருக்கே தெரியாது, சரியா? கவனமா போய் பேசு, ஓகே? அம்மா அம்மா, என்னடா ஸ்கூலுக்கு சீக்கிரம் ரெடி ஆகு. அம்மா, இன்னைக்காவது நல்ல குழம்பு வச்சிருக்கியாம்மா? என்னைக்கு போல இல்ல தயிர் சாதம் தான் வச்சிருக்கியா? தயிர் சாதம் தான் செல்ல வச்சிருக்கேன். அப்பா வரட்டும், உனக்கு பிரியாணி பண்ணி தாரு. சரிம்மா. நான் அப்பா வர அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் அப்பா பக்கத்துலேயே தான் இருப்பேன். சரி சரி, அப்பா வரட்டும், நீ இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பு. அப்பா வர அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் தாத்தா, நான் அப்பா கூட வெளியே போவேன். ஆமாடா பேராண்டி, அவன் வந்தப்புறம் நானும் அவனும் டவுனுக்கு போய் இந்த கண்ணாடியை மாற்றி வாங்கணும். கண்ணாடி ரொம்ப பழசா போச்சு. நானும் கூட வருவேன் தாத்தா. சரி, பாய். மாமா அவங்க ஊர்ல இருந்து 2 நாள்ல வந்துருவாங்க. நான் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். மாமா தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. சரி. சார் தம்பி. பார்த்துமா.
மகனே மாமா அவருக்கு என்ன மாமா ஆச்சு? அவருக்கு என்ன மாமா ஆச்சு? சொல்லுங்க மாமா. எங்களை விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ மாமா, என்ன சொல்றீங்க? எப்படிங்க எங்களை விட்டு போனீங்க? என்னை பிள்ளைய தனியாக்கிட்டு போயிட்டீங்களே. ஐயோ கடவுளே, ஒரு கண்ணுலயே தாலியை பறிச்சுட்டியே. கடவுளே, எங்களை ஏமாத்திட்டியே. நாங்கள் இந்தியன் மிலிட்டரியில் இருந்து வர்றோம். உங்கள் மகனுடைய உடைமைகளை எல்லாம் ஒப்படைக்க வந்திருக்கிறோம். அவன் எனக்கு ஒத்த பிள்ளை, ரொம்ப தைரியசாலி. அவன்கிட்ட நீ என்ன அவனு கேட்டப்போ நான் வீட்டில போய் நாட்டுக்கு சேவை செய்யன்னு சொன்னான். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அவனுக்கு நடக்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னையும் என் மருமகளையும் என் பேரனையும் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். அவன் சாதனையை நீங்க சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றது ஆண்டவன் எனக்கு கொடுத்த பெரிய வரம். இந்த நாட்டுக்காக என் வீட்டுக்காரர் உயிர் விட்டதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். என் புருஷனை கொண்ட தீவிரவாதிகளை அழிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். என் பிள்ளைய நான் வீட்டுக்கு அனுப்பி அந்த தீவிரவாத கூட்டத்தை அழிப்பேன். இது என் தாய் நாட்டு மேல சத்தியம். கவலைப்படாதுங்கம்மா, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நாங்கள் செய்வது தயாராக இருக்கோம். இந்திய நாடும் இராணுவமும் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. தீவிரவாத தாக்குதலில் நம்ம தோழரை இழந்துட்டோம். இப்படி ஒரு வீரமான பெற்றதுக்கு உங்களுக்கு கிரேட் சல்யூட். அப்பா நம்ம கூட தான் சொல்ல இருக்காரு.
ஐயா தோசைக்கு இந்த மாத்திரை வந்து போட்டுங்க இப்போ. ஐயா தம்பி எப்போ வராரு? அதான்டா நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐயாவும் அம்மாவும் போன பிறகு பேரன் தானே பக்கத்தில் வச்சிருக்கலாம். அவங்களையும் நீங்கள் மிலிட்டரிக்கு அனுப்பிட்டீங்க. சரி வரேன் ஐயா. தாத்தா 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 நான் ஜெயிச்சிட்டேன் தாத்தா. என் அப்பாவை கொண்ட அந்த தீவிரவாத கூட்டத்து தலைவனை என் கையால சுட்டு கொண்டு தாத்தா. இந்திய ராணுவம் நான் சும்மாவா தாத்தா? ஒவ்வொருத்தரும் வெற்றி வீரர்கள். நம்ம நாட்டுக்காக எதோ ஒன்றும் செய்ய தயாரா இருக்காங்க தாத்தா. தயாரா இருக்காங்க. நீ ஜெயிச்சிட்ட பேராண்டி, நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்டடா, நீ ஜெயிச்சிட்ட. இந்த வெற்றிக்கு நம்ம நாட்டு ராணுவமும் நம்ம அரசாங்கமும் தாத்தா காரணம். இந்த வெற்றியை பார்க்க எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா தாத்தா. இந்த வெற்றியை கொண்டாட அம்மா இல்லையா தாத்தா? ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.